පෙනානලා කියාගෙන ඉන්න අය. බෞතරයක් මන් දන්නා. ආයේ මන් නොදන්නේ මොකද? ඔය තියෙන සාක්ෂි බඩුවක් කියලා කිව්වනම් ඇති. යනවා ගින් ගාලා යනවා. ඒකනේ අල්ලාහ් වදන්නේ ඉඳ තමයි හතරක්ම ගන්න කියලා අපිට ඔය කියලා තියෙන්නේ. හරියට හරි. හතරක් ගන්න හතරකුත් මදි වෙලා ඔය ගෑන්නේ. ගෙදර ගෑණි ගෙදර තියලා වහලා රෙද්දේ වහලා වෙටියනවා කැලි එනී සංසාරේ. ඔව් මේ පිට ඉතින් කරන්න තියෙන හබකන් සේරම කොල්ලන සුවර්ගේ යන්න ඉන්නේ. ஹாய் ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா සිරිපු තාංගේලා ආලියාකේ මම මේ වීඩියෝ එක දාන්නේ ඔයාට බැනලා ඔයාට දොස් කියලා නෙමෙයි මම ඔයාට හරි ආදරේ ඔයාගේ වීඩියෝස් ගොඩක් බලනවා මම ඔයා ඇත්ත හරියටම කතා කරන සුපිරි කැරක්ටර් එකක් මේ ඔයා දෙවියන්ට ගරු කරනවා මම ඔයාගේ ගොඩක් වීඩියෝස් බලලා තියෙනවා ඔයා මේ අපේ ආගමත් හදාරනවා ඔයා ප්‍රේ කරනවා සිකුරාදට මම බලලා තියෙනවා ඔයා දෙවියන්ට අල්ලා දෙවියන්ට ගරු කරනවා මේ වගේ ගොම් මිනිස්සුන්ට තමයි ඔයා බැනලා තියෙන්නේ නිසා මම ඔයාගෙන මොකුත් කියන්නේ නෙමෙයි මේ වීඩියෝ එක මේ වගේ මිනිස්සුන්ට මේ අපේ භාෂාවෙන් තේරෙන විදිහට චුට්ටක් කියන්න තමයි මේ வீடியோ එක. இந்த வீடியோ பார்த்தோன்னே உண்மையா சிரிப்பு இந்த படுறவங்களுக்கு தொப்பி போட்டுக்கொள்கிறவங்களுக்கு இந்த கோபம் வரும் பாருங்கள் முகமடன்னு பேரை வச்சுக்கொண்டு தேவையில்லாமல் போய்த்து கமெண்ட் பண்ணி எப்படி பச்சை பச்சையாக தூசணத்தில் கேட்டுக்கொள்கிறாங்கன்னு சொல்லி இது அவங்க அவங்களோட கேரக்டர் எப்படியும் போட்டும் அவங்க எப்படியும் இருக்கட்டும் அது எங்களுக்கு தேவையில்லை அது அவங்களோட லைஃப் அவங்களோட இஷ்டம் சரியா அவங்க ஆனால் சரியான முறையில் நிறைய விஷயங்களை பேசுகிற ஒரு ஆள் அவங்க அரசியல் விஷயமும் சரி மற்ற விஷயங்களும் சரி அவங்க சரியாக பேசுகிற அவங்க அல்லாவை நம்புகிறாங்க அல்லாவுக்கு கௌரவம் கொடுக்குறாங்க சரி இப்போ தூக்கி பிடிச்சிக்கொண்டு வரவேணா அவங்களுக்கு ஈமானிலாம் அவங்க முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி சரியா இப்போ இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம் பாருங்கள் இப்போ அவங்களும் சொல்கிறாங்க தானே அல்லாஹ்க்கு அது தெரிஞ்சு தான் 4 பேத்தை முடிக்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்போ நான் வார இந்த சொராயோட ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன் அதே கீழே கமெண்ட் பண்ணிக்கொண்டு வந்திருக்கிறாங்க எங்கே ஆதாரம் இருக்கி முதல் வைஃப் கிட்ட அனுமதி கேட்க வேணும் என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க அது சரி நீங்கள் சொல்கிற சரி ஆதாரம் இல்லை குர்ஆன்ல ஹதீஸில் நான் தேடி பார்த்துட்டு தானே கதைக்க வேணும் நான் இப்போ 2 நாளாக தேடினேன் குர்ஆன்ல ஹதீஸில் நேரடி அடிப்படை ஆதாரங்கள் இல்லை முதல் மனைவி கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேளுங்கன்னு இல்லை ஆனால் கேட்க வானாண்டும் இல்லை சரியா கேளுங்க கேட்காம முடிச்சுக்கொள்ளணும்னு இல்லை நபி அவங்க கேட்டதா ஆதாரம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க நபி அவங்க 11 கல்யாணம் 11 காரணத்துக்காக முடித்தாங்க அது நான் வேறொரு வீடியோ போடுறேன் சரியா அது இப்போ தான் நான் அது ஸ்டடி பண்ணி கொண்டிருக்கிறேன் ஃபுல்லாக நான் அதை போடுறேன் வேறொரு வீடியோ போடுறேன் நாங்கள் நபி அவங்க சும்மா இந்த கேட்டு வரவங்கள மாதிரி இல்லாட்டி இந்த சமூகத்தில் இந்த போய் இப்படி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மாதிரி இருக்கிற நோய்க்கோ ஆசைக்கோ போய்த்து கொண்டு நபி அவங்க திருமணம் முடிக்கல அவங்களுக்கு 11க்கும் 11 ரீசன் இருக்கு இந்த மாதிரி செய்கிறதால தான் அந்நிய சமூகத்தில் எங்களோட மதத்தை பற்றி கேவலமாக நினைக்கிற நபி அவங்களோ எங்களோட மார்க்கமோ சரியானதை தான் காட்டிருக்கோ இல்லையே இப்படி கேவலமாக எதையும் காட்டல நீங்கள் செய்கிற சில கேவலமான வேலைகளால் தான் அந்நிய சமூகம் எங்களை எங்களோட முஸ்லீம் சமூகத்தை கேவலமாக நினைக்குது அதோட ஒருத்தர் போட்டிக்கிறார் நீங்கள் உங்களோட ஷோவில் சரியாக போட்டுக்கோங்க முன்னுக்கு முடி விளங்குது இவ்வளோ சொல்கிற விஷயம் உங்களுக்கு கேட்கலாம் அந்த விளங்குற முடி கொஞ்சம் தான் உங்களுக்கு பார்க்கலாம் உங்களோட பார்வையில் கோளாறு இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்ய அது என்னமோ நோக்கமும் எல்லாம் அறிஞ்சுவேன் நான் என்ன முடியை காட்டுறேன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் வச்சு எனக்கு நல்ல முடி இருக்கி மாஷா அல்லாண்டு நான் அதுக்கு டை ஒன்று அடிச்சு இல்லாட்டி என்ன செஞ்சு நான் நல்லா விரிச்சு போட்டு நான் காட்டுவேன் சரி நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நான் சோல் போட்டுக்கணும் இப்போ பார்க்குறோம் அந்த கொஞ்சம் முடி தான் உங்களுக்கு விளங்குது இப்போ உங்களோட கண்ணில் இருக்கிற கோளாறு சரியா சில பேர் கமெண்ட் போட்டிருக்கி முஸ்லீம்களில் சில பேர் நல்ல தக்குவா உடைக்கிறவங்களாம் சில பேர் தக்குவா இல்லைதாங்களா சரி எங்களுக்கு தக்குவா இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோங்களே நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க இஸ்லாத்தில் இபாதான்னு ஒன்று இருக்கு ஆதாத்துன்னு ஒன்று இருக்கு ஆதாத் இபாதத் 2 இருக்கு இபாதத் வழிபாடு ஆதாத் அன்றாட செயற்பாடுகள் நீங்கள் ஆதாத்தையும் இபாதத்தையும் குழம்பி கொண்டு தான் இது தடமாறுறீங்க சரியா இப்போ விஷ் பண்ணுறது ஹராம்னு சொல்லி தீரவங்களுக்கு நான் முஃப்தி மேங்கிட்ட விஷ கூட சில பேர் கேட்டவங்களுக்கு நான் அனுப்பினேன் முஃப்தி மேங் கூட நியூ இயர் விஷ் பண்ணிக்கிறாரு இப்போ அது ஆதாத் அன்றாட நடவடிக்கையில் உள்ளது தான் இந்த விஷ் பண்ணுறது உணவு உண்றது வாழ்த்து தெரிவிக்கிறது உடை நடைபாவனையெல்லாம் அன்றாட அது ஆதாத்துக்கும் இபாதத்துக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் ஆதாத்தையும் இபாதத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு அது சில பேருக்கு விளங்குது சில பேர் கமெண்ட்டில் போட்டிக்கிறாங்க அது கொள்கை என்று சொல்லி கொலை வெறி பிடிச்ச அலையவானம் சரியா கொள்கை என்று சில பேர் அடுத்தவங்களை மட்டம் தட்டுறது அதெல்லாம் மார்க்கம் இல்லையே அடுத்தவங்களை மட்டம் தட்டி நான் செய்கிறது தான் சரி நீ நரகவாதி 2019க்கு முதல் அப்படித்தான் ஒரு கூட்டம் அழிஞ்சிச்சு ஆண்டு கொதிச்சு திரிஞ்சிச்சு அந்த ஜஹ்ரானோட கொஞ்சம் அடங்கிச்சு அதுக்கப்புறம் மறுக்கந்தான் எலும்பி கொண்டு ஏன் இப்படிதோ தெரியா உலகத்தில் பலவிதமான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அந்த அவர் சொல்கிற சரி தக்குவா தாரிகள் தக்குவா இல்லாதவங்க முஸ்லீம் என்று சொன்னால் பேசிக்கலி என்னது 5 கடமை இருக்கு அதை சரியாக செஞ்சுட்டு சரியா அந்த சிர்குஃபுர் ரித்தத்
நிஃபாக் அப்படி அந்த ஈமானுக்கு முரணான அம்சங்கள் இல்லாமல் அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கொண்டு சரியாக தொழுது கொண்டு நோம்பு அந்த கடமைகளை சரியாக செஞ்சுக்கொண்டு அடுத்தவனுக்கு தீங்கு விளைவிக்காமல் அந்நிய மதத்தவங்களோட ஒத்துமையாக இருந்து நல்ல பசுந்தாக முதலாவது ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தால் அவனுக்கு சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ளலாம். அவன் ஈமானுக்கு முரண்பட்டால் தான் அவனுக்கு நரகம். அவன் அல்லாஹ் தஆலா தடுத்தவற்றை செஞ்சால் தான் அவனுக்கு நரகம். அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அல்லாஹ் நரகத்துலேயும் சொர்க்கத்துலேயும் அங்கே போட்டு கொண்டிக்க போகிறல்ல. அதனால் முதல்ல மற்றவங்களை விமர்சிக்கும் போது உங்களுக்கு இருக்கிற குப்பைகளை திருத்திக்கோங்க. சரியா? சில பேர் நான் நிறைய விளக்கம் கொடுத்திக்கிறேன் இன்பாக்ஸில் கூட நிறைய பேத்துக்கு விளங்கினோடனே பேசாமல் இருந்துடுறாங்க அமைதியாக. சில பேர் சொல்கிறாங்க இந்த உலமாக்களை குறை சொல்ல வேணான்னு சொல்லி. நான் உலமாக்களை எல்லாத்தையும் குறை சொல்லலை, அதையும் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். உலமாக்கள் எல்லாத்தையும் நான் குறை சொல்லலை. நான் இந்த உலமாக்கள் என்ற பேரில் சமூகத்தை உம்மத்தை ஏமாற்றி திரிகிறாங்களே அவங்கள தான் நான் குறை சொல்கிறேன். சரியா? இப்போ ஒருத்தர் போட்டிருக்கிறார் அந்த பைத்துல் மால் நிதியை பற்றி விளக்கம் உங்களுக்கு தரேன். சரி, நீங்கள் தாராளமாக ஒரு விளக்க வீடியோ என்னை வீடியோவை மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு விளக்க வீடியோ போடுங்க, நான் சந்தோஷப்படுவேன். நீங்கள் ஆதாரம் காட்டுங்க. என்னது பைத்துல் மால் சல்லியால் உம்ரா போவேலுமே நீங்கள் ஆதாரம் இருக்கீங்க. ஆதாரப்படி எங்கேயும் இல்லை. நான் எந்த ஒரு விஷயம் பேசுகிறனாலும் தேடி பார்த்துட்டு தான் கதைப்பேன். அந்த சொராயாத விஷயத்தில் நான் பை மிஸ்டேக்லி சொல்லிட்டேன். முதல் வைஃப் கிட்ட கட்டாயம் கேட்கணுமெண்டு. கட்டாயம் இல்லை, நான் அதையும் இங்கே திருத்தி கொள்கிறேன். அது ஆதாரம் எங்கேயும் இல்லை. ஆனால் கேட்குறது நீதி. கேட்காட்டி அங்கே நீதி இல்லை. சரியா? கேட்டுட்டு நீங்கள் அந்த கேட்காமே நீங்கள் இன்னொன்று முடிச்ச போகிறோம். அந்த முதல் மனைவி எனக்கு உன்னையோட வாழையில எனக்கு விவாகரத்து தான்னு சொன்னால் நீங்கள் விவாகரத்து கொடுக்கத்தான் வேணும். விவாகரத்து கேட்குற ஒரு பொம்பளையை நீங்கள் கட்டாயப்படுத்தி வச்சுக்கொள்ளல. பொம்பளைகளுக்கு விவாகரத்து சட்டம் இருக்குது. குழு முறையில் என்ன செய்யலாம்? பெண்ணுக்கு விட்டு போடலாம். சஹாபாக்கள் காலத்தில் எவ்வளோ பேர் செஞ்சுக்கிறாங்க. செலவுக்கு தாரல்னு பெண்கள் கணவனை விட்டுருக்கிறாங்க. ஒழுங்கான முறையில் அவங்களோட எங்களுக்கு ஒரு உறவு இல்லை, எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லைன்னு சொல்லி எத்தனையோ பேர் விட்டுருக்கிறாங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது. அது மாதிரி இலகுவாத்தான் மார்க்கத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களோட வாசிக்கு எல்லாத்தையும் கஷ்டமாக்கி மற்றவங்களுக்கு காட்டுறதையும் கஷ்டமாக்கி இப்படி பேய்த்து இன்னொரு இடத்துல கேவலப்பட வேணாம். இப்படியெல்லாம் எங்களோட சமூகம் இன்னொரு இடத்துல கேவலப்பட காரணம் தீவிரமான மூட நம்பிக்கைகள், தீவிரமான போக்கு. சரியா? அப்போ இந்த தீவிரமான போக்கு விட்டுட்டு மனிதாபிமானமான போக்கில் போங்க. இஸ்லாத்தில் தானே இருக்கே. எனது பூனைக்கு பூனையை 5 நேரம் தொழுது இபாதத்தாக இருந்த ஒரு பெண்மணி பூனையை கெட்டி வச்சு நரகம் போனதாகவும் ஒரு விபச்சாரம் செய்கிற பெண் ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்து சொர்க்கம் போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தானே. இப்போ அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து படிக்கிற கதைகள் தான். அதை ஆதாரபூர்வமான கதையா இல்லையான்றது கூட நிறைய பேத்துக்கு தெரியும். ஆனால் அது ஸ்கூல்கள் எல்லாம் நிறைய சொல்லப்படுற கதை. அந்த கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்போ இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு மார்க்கம்னா அங்கே காரணம் என்னது? அங்கே மனிதாபிமானம், உயிர்களிடத்தில் அன்பு, இதுகள் தான். இப்போ சைவ மதத்தில் கூட என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அன்பே சிவம் என்று சொல்லி சொல்கிறீங்க. அது மாதிரி தான் அல்லாஹ் அன்பானவன். ரஹீம் தான் அல்லாஹ் இன்னொரு பேர் ரஹீம், அளவற்ற நிகரற்ற அன்புடையவன். சரி? ரஹ்மான், அளவற்ற அருளாளன். இப்படியெல்லாம் இருக்கிற மார்க்கத்தில் இருந்து கொண்டு தேவையில்லாத தூசண வேலையில் செஞ்சு உங்களுக்கு கை கால் வச்சு கொண்டிக்கல ஒரு பொம்பளை ஒரு வீடியோ போட்டு டக்காண்டு பெய்த்திடுறாங்க. அன்றைக்கி என்ன சரி ஒரு கொமெண்ட்டை கொட்டாப்பிக்க அதுக்கு அதில் வேறு முஸ்லீம் பேர் ஒன்றை வச்சுக்கொண்டு கேவலமாகறதுக்கு. எங்கட முஸ்லீம்கள் தான் மிச்சம் இந்த ஃபேக் ஐடி, மிச்சம் இந்த பொம்பளுக்கு கமெண்ட்ஸ் போடுற மிச்சம் கூத்து எங்கட முஸ்லீம்கள்கிட்ட தான். இதுகளை முதல்ல இல்லாமாக்கிக்கோங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு முஸ்லீமும் நீங்கள் நினைங்க, நான் அல்லாஹ்வை நம்பிக்கிறேன், ரசூலை நம்பிக்கிறேன், நான் சரியாக கடமைகளை செய்கிறேன். அப்படி சரியாக இருந்தால் போதும். பொய்க்கு ஊருக்கு காட்டுறதுக்கு போத்தி கொண்டு இதாக்கி கொண்டு ஊருக்கு காட்டுறதுக்கு பெரிய தக்குவாதாரி மாதிரி நடந்து கொண்டு உங்களோட சுயத்துள்ளுக்கு குப்பைன்னு சொன்னால் நீங்கள் இப்படி சொர்க்கம் போகிற அந்த அக்கா கேட்குறது சரி. அவங்க கேட்குறாங்க இப்படி கரண குப்பாடி விட ஒக்கம கரில் கோகம சொர்க்கெட்டையாண்டு பாலாகி நின்று. அது உண்மை. நீங்கள் செய்கிற குப்பை வேலையெல்லாம் செஞ்சுட்டு எப்படி அப்போ சொர்க்கத்துக்கு போகிற? அது நியாயம். அல்லாஹ் நீதியானவன், நேர்மையானவன். இப்போ மற்ற மதங்களில் சமூகத்தில் இருக்கிறாங்க, இவ்வளோ நன்மை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க களிமா சொல்லலைன்ற ஒரே காரணத்துக்காக நரகம் போவாங்கன்னு சொல்லி முஸ்லீம்கள் நாங்கள் நம்பிக்கை நிற்கிறோம். சரியா? அப்போ அல்லாஹ் நீதியானவன் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்குரிய பதில் எனக்கு தெரியா, நான் சொன்னேன். அது மாதிரி அதை பற்றி தேடி பார்க்க வேணும். சரியா? அப்போ நீதியான அல்லாஹ் இப்படி நீதி கெட்டத்தனத்தில் நடந்து கொள்கிறவங்களும் ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போகிறல. சரி, முதல்ல மனிதனாக நடந்து கொள்ள பார்ப்போம். மார்க்கங்கள் பொறோ